கோல்டுன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா இந்த கோல்ட வச்சு 15.15 லேக் க்ரோர்ஸ் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலங்க. எஸ், இந்தியாவோட பிக்கெஸ்ட் கோல்ட் எக்ஸ்போர்ட்டர் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மேல இப்போ செபி ஒரு பயங்கரமான பாம் ஷெல்ல போட்டிருக்காங்க. 97% to 99% ஆஃப் their ரெவென்யூ ஃபேக்கா. ஷேர் பிரைஸ் பட்டாசு மாதிரி கிராஷ் ஆயிருக்கு. இது மட்டும் நடக்கலங்க. நம்ம எல்ஐசி பணமும் இதுல மாட்டிக்கிச்சு. இதுலயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே. என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. இன்னைக்கு வீடியோல இந்த மெகா கோல்ட் ஸ்கேமோட ஃபுல் தில்லாலங்கடி கதையை தான் ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். பட் பிஃபோர் தட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. செபி பாஸ் பண்ண அந்த 109 பேஜ் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்றேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட டோட்டல் பிசினஸ்ல 98%க்கு மேல இந்தியால நடக்கவே இல்லை. வெளிநாட்டுல இருக்கிற அவங்க சப்சிடரிஸ்ல தான் நடந்திருக்குன்னு காட்டியிருக்காங்க. இதுல குளோபலா ரொம்ப ஃபேமஸான வல்காமி அப்படிங்கிற ஸ்விஸ் கோல்ட் ரிஃபைனரி கம்பெனியும் இருக்கு. ஆனா அங்கதான் ட்விஸ்டே. வல்காமி அக்கவுண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா அவங்க பியூர் கோல்ட் பிசினஸ் பண்ணி வர ரெவென்யூ ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்க ப்ராசஸிங் ஃபீ தான் அதிகமா காட்டியிருக்காங்க. ஆனா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? அந்த கோல்டோட முழு வேல்யூவையும் அவங்களோட ரெவென்யூ அப்படின்னு சொல்லி காட்டி டோட்டலா 15.15 லேக் க்ரோர் ரெவென்யூவை இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெருசா காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, செபியே சொல்லியிருக்காங்க. 97% to 99% ரெவென்யூ கம்ப்ளீட்டா ஃபேக் அப்படின்னு செபி ரிப்போர்ட்ல போட்டு தாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபாரன்சிக் ஆடிட்டர்ஸ் செக் பண்ண வந்தப்போ கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ஸும் இன்டர்னல் பாஸ்வேர்ட்ஸையும் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது நார்மலான தப்பு இல்ல, இது ரொம்ப மோசமான ஆபத்தான விஷயம் அப்படின்னு செபியே கடுப்பாயிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும். யூடியூப் கைட்லைன்ஸ்க்காக நம்ம 2 பக்கமும் கேட்கணும்ல. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட பிக் பாஸ் ராஜேஷ் மேத்தா இதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ! செபிக்கு ஏதோ பெரிய கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. நாங்க ஜென்யூன் தான் அப்படின்னு சொல்றாரு. செபி கம்பெனியோட எபிட்டாவும், ரெவென்யூவும் போட்டு குழப்பிட்டாங்க அப்படின்னு வாதாடுறாங்க. எங்களுக்கு 15 நாள் டைம் கொடுங்க. 300 ஜிபி டேட்டா வச்சு ப்ரூஃப் கொடுத்து நாங்க யாரு அப்படின்னு நிரூபிக்கிறோம் அப்படின்னு அவர் சைட்ல இருந்து சாலிடா சொல்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இன்ட்ரிம் ஆர்டர் தான். ஃபைனல் வெர்டிக்ட் கிடையாது. சரி, இதனால யாருக்கு என்ன லாஸ்? 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 1, ஷேர் பிரைஸ் கிராஷ் ஆயிருக்கு. இந்த நியூஸ் வெளிய வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பேனிக் ஆயிருக்காங்க. ஏன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக் டெய்லியுமே 5% லோயர் சர்க்யூட் ஹிட் ஆகி இப்போ ரத்த பூமியா மாறி பயங்கரமா கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ஷேர் வேல்யூஸ் எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஒரு பக்கம் எல்ஐசி ஃபேக்டர். இப்பதான் மேட்ரே பெருசாகுது. கவர்மெண்டோட எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனில 10.8% ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மக்கள் போட்ட இன்சூரன்ஸ் பணம் இன்டைரக்ட்லி இந்த கிராஷ்ல மாட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்ல, செபி சும்மாவே விடல. இதுக்கப்புறமா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஃபைனல் டிசிஷன் வர வரைக்கும் ராஜேஷ் மேத்தாவை ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் பை பண்ணவோ செல் பண்ணவோ கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே, இந்த 15.15 லேக் க்ரோர் கோல்ட் கான்ட்ரவர்சி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இதுல இருந்து தப்பிப்பாங்களா இல்ல மாட்டிப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனல் சாட் வித் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.